Hello friends, welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். காலையில என்னடா சாப்பாடு செய்யறதுன்னு ரொம்பவே குழப்பமா இருக்குறப்ப இட்லி தோசை மாவு கூட இல்லாதப்ப இந்த ரெசிபி நீங்க செய்யலாம். ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே டேஸ்டா செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். ஒரு பவுல்ல நல்ல பொடியா கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமா இருந்தா 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்ல இருந்துச்சுனா நல்ல பொடியா கட் பண்ணிட்டு 2 வெங்காயமா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். அடுத்து நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 3 முட்டைகளை வந்து உடைச்சு விட்டுட்டு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு முட்டை கிடைச்சா நாட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே நல்லது. அதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்க விருப்பப்பட்டா மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகு தூள் சேர்க்கல. போதுமான காரம் இருக்கறனால நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து கலர்ஃபுல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது. இத ஸ்பூனால நல்லா அடிச்சு விட்டு mix பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா mix ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரெட் ஆம்லெட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க நல்லா mix பண்ணிருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நொரச்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி இருந்தா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னைக்கு நான் வந்து 5 பிரெட் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்ல பெரிய சைஸ் பிரெட்ங்க. நீங்க எந்த அளவுக்கு பிரெட் எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முட்டை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சமான முட்டையில நான் அதிகமா பிரெட் ஸ்லைஸ்ல செய்யணும் அப்படினு சொல்லி நினைச்சீங்கன்னா கொஞ்சமா இது கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச அந்த பிரெட் ஸ்லைசஸை இதுல வந்து நல்லா வந்து டிப் பண்ணிட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இதுல நம்ம அப்படியே அந்த பிரெட் ஸ்லைஸை வைக்க போறோம். வெண்ணெயோ அல்லது நெய்யோ அல்லது எண்ணெயோ இது மூணுத்துல எதுலனாலும் நம்ம செய்யலாம். ஆனா வெண்ணெயில செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ உங்ககிட்ட வெண்ணெய் இருந்துச்சுனா கண்டிப்பா வெண்ணெயில செய்யுங்க. அது இல்லாத பட்சத்துல நெய்யோ அல்லது எண்ணெயோ யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ இது மேல நம்ம கலந்து வச்சிருக்க ஆம்லெட் மிக்ஸை சும்மா ஒரு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்ப பார்க்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இத திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுறலாம். வெந்ததுக்கு அப்புறமா நாம எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். சோ காலையில டிஃபன் செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாவோ கடுப்பாவோ இருக்குறப்ப இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி 2 நிமிஷத்துல செஞ்சிருங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டா பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெண்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். சோ அந்த மாதிரி இருக்குறப்ப ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது நம்ம ஜஸ்ட் 1 சாப்பிட்டாலே போதுங்க. நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பசியே எடுக்காது. அதே மாதிரி பிராய்லர் முட்டையை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு முட்டையில செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி டயட்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து கோதுமை பிரெட்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சோ இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சூப்பரான ஈஸியான ஹெல்தியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.